அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது. தவறான மனப்போக்கு அடிமைப்படுத்தும். தவறான எண்ணங்கள், தவறான மனநிலை உங்களை அடிமைப்படுத்தும். உங்கள் எண்ணம் உங்கள் துயரத்தை தீர்மானிக்கிறது என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். உண்மையில் அப்படியானால் உங்கள் எண்ணத்தை பொறுத்து வாழ்வில் எவ்வளவு தூரம் போகிறீர்கள். எங்கள் சொந்த வாழ்வை இனிமையாக மாற்றியது ஆச்சரியம். ஒவ்வொரு நிலையிலும் ஒரு நல்ல அணுகுமுறை இருந்தது. சந்தோஷம், சந்தர்ப்பங்கள் நன்றாக இருந்தாலும் எங்கள் வாழ்க்கை ஒரு நபர் மோசமான மனோபாவத்தோடு இருந்தால் தங்கள் வாழ்வை அவர்களே அனுபவிக்கப் போவதில்லை. உங்கள் நடத்தை மிக முக்கியம். உங்களை விட்டு பிசாசானவன் நிறைய விஷயங்களை எடுக்கக்கூடும். மக்கள் நிறைய விஷயங்களை உங்களை விட்டு எடுக்கக்கூடும். ஆனால் ஒரு காரியம், உங்களை விட்டு நல்ல விஷயங்களை யாராலும் எடுக்க முடியாது. நல்ல சிந்தனைகளை முடிவு செய்திருந்தாலும் எண்ணங்கள் உங்களை சார்ந்தது. நீங்கள் மற்றவர்களோடு எப்படி செயல்படுகிறீர்கள், உங்கள் சந்தோஷம், சமாதானம் இவைகளை உண்மையிலேயே தீர்மானிக்கிறது. நீங்கள் சிந்திக்கும் முறைதான் உங்கள் உறவுகளை தீர்மானிக்கும். அதனால்தான் நீங்கள் எதை சிந்திக்கிறீர்கள் என்று யோசிக்க வேண்டும். மற்றொரு நிலையில் உங்கள் நடத்தையை ஒரு உண்மையான பொருளாக எடுக்க விரும்புகிறேன். உதாரணமாக, உங்கள் வழியில் கிடைக்கவில்லை என்றால் எந்த வகை அணுகுமுறை எடுக்கிறீர்கள் என்று தெரியுமா? நீங்கள் மற்றவர்கள் பார்க்கும் வகையில் எப்போதும் கையாளும் முறையில் பெற்றுக்கொள்ளும் நடத்தையை அறிவீர்களா? சரி, செய்கையில் அது எந்த வகையான நடத்தை என்று நீங்கள் அறிவீர்களா? இன்று நமக்கு நிறைய பரிசுத்த காரியங்கள் உண்டு. எந்த மாதிரியான நடக்கை உங்களிடம் இருக்கிறது? இன்று நமக்கு நேர்மை அவசியம். இது முக்கியம். நான் சொல்கிறேன், ஒரு முதலாளி கூட அங்கு ஒன்றுமில்லையானாலும் உண்மையில் எனக்கு மிக அதிகமான வெறுப்பு. நிலைமை என்ன ஆனதோ என்று யாரோ கேட்க முயற்சித்து அதற்கு காரணம் எதுவும் கிடைத்ததை விட சாக்குப்போக்கு, குற்றம், பழி சொல்வது. ஏன் தெரியுமா? நான் அதற்கு பொறுப்பு என்று ஏற்கிறவர்களை எனக்கு பிடிக்கும். நான் சரியானதை செய்ய வேண்டும். என் வருத்தம், தவறு முழுவதும் என்னுடையது. அந்நேரம் எல்லோரும் செய்கிறார்கள். அதன் பிறகு அவ்வளவுதான், முடிந்து விடுகிறது. மன்னித்துவிட்டு அப்படியே விட்டு விடுவது எல்லாம் உங்களிடம்தான் இருக்கிறது. பொறுப்பேற்று உண்மையை ஒத்துக்கொள்ளவேதான் தேவன் நம்மிடம் விரும்புகிறார். சங்கீதம் 51:6 பத்சேபாளுடன் பாவம் செய்த தாவீது ராஜா மனம் வருந்தி தேவ விருப்பப்படி உள் மனதுடன் உண்மையாக சொன்னார். நம்மை குறித்த நம் இருதயத்துக்குள் உண்மையுடன் இருப்பதே முதல் விஷயம். உங்களுக்குள் சந்திப்பது மிக அவசியம். கஷ்டமான கேள்விகளை உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கொள்ளுங்கள். நமக்குள்ளே எளிதாக இருக்கிறோமா? நான் வேகமாக போக வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். இதை ஒரு நிமிடம் கூட சிந்திக்க முடியாது. எவ்வளவு சீக்கிரம் நான் கோபம் கொள்கிறேன், எவ்வளவு தொட்டா சிறுங்கினான். என் உணர்வுகள் எவ்வளவு சீக்கிரம் காயப்படுகிறது. மற்றவர்களை சந்தோஷப்படுத்த எவ்வளவு நேரம் உண்மையிலேயே செலவு செய்கின்றோம். அல்லது நான் 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 என்று எதுவும் என்னை குறித்தே இருக்கிறதா? எவ்வளவு நேரம் வார்த்தையில் நான் பேசுகிறேன். நாம் தேவனோடு நேரத்தை செலவிட எவ்வளவு சாக்கு போக்குகளை சொல்லுகிறோம். ஒரு பெண், ஆண் என்கிற நிலையில் தங்கள் பொறுப்புகளை எடுத்திருக்கிறோமா? அல்லது இவைகளை எப்போதும் தவிர்த்து இவைகளோடு ஒத்துப்போக காலம் தாழ்த்துகிறோமா? நான் இங்கு நின்று நாள் முழுதும் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கலாம். உங்களுக்குள் சுய பரிசோதனை செய்யுங்கள். எனக்குள் எப்போதும் சுய பரிசோதனை உண்டு.
கண்டிப்பாக அநேக நேரம் தேவனோடு எனக்கு ஐக்கியம் உண்டு. சீக்கிரமே சில காரியங்களை கண்டு மனம் திருந்தி சீக்கிரம் சரி செய்து கொள்வேன். அதாவது அப்படி நான் இருந்திருக்கக்கூடாது என்று. இதற்கு மேல் எந்த பாரத்தையும் நான் சுமக்க அவசியமில்லை. வார்த்தையை நான் தொடர விரும்பினால் உண்மையை அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆனால் இந்த சத்தியம் நம் ஒவ்வொருவரையும் விடுதலையாகும்படி செய்கிறது. நாம் கேட்ட இந்த தேவையான செய்தி மற்றவர்களும் கேட்க விரும்புகிறோம். இங்கு 50 பேராவது இருக்க ஏற்கனவே நீங்கள் நினைத்திருக்கலாம். அவர்களும் கூட. ஆனால் இங்கு நீங்கள் இருப்பதுதான் குறிப்பு. ஆதியாகமம் 16:1-6. இப்போது சாராள் ஆபிராமின் மனைவி. அவனுக்கென பிள்ளைகள் இல்லை. அவளுக்கோ பிள்ளை அவசியமாயிருந்தது. ஒன்றை அடைய விரும்பினால் அதில் கவனம் மிக அவசியம். அதில் நிற்பது கஷ்டம். நீங்கள் பெற விரும்புவதில். ஏனென்றால் ஒத்துப்போக தொடங்குவதால் பலவீனப்படுவீர்கள். அதை நான் மீண்டும் சொல்ல வேண்டுமா? அவசியமான ஒன்றுக்காக கஷ்டப்பட அவசியம் இல்லை. உங்கள் சமாதானம் திருடு போய்விடும். உங்கள் மனம் அதை நினைத்து கொண்டே இருக்கும். தேவையான ஒன்று தேடும்போது கவனம் மிக அவசியம். ஏனென்றால் அந்த சலனத்தோடு சமரசம் செய்ய வேண்டி வரும். தேவனிடம் காத்திருப்பதை விட நம் சொந்தத்தில் சுயத்தில் செய்வதானால் அது நிச்சயம் நேரிடும். இச்சை என்பது என்ன? நான் நம்புகிறேன் இச்சை என்பது மோசமாக தேவைப்படுவது, அது இல்லாமல் சந்தோஷமில்லை என்பது மாதிரி. நான் உண்மையில் நினைக்கிறேன் இதன் விளக்கத்தை தேவன் என் இருதயத்தில் அநேக நாட்கள் முன்பே போட்டுள்ளார் என்று உணர்கிறேன். இச்சிப்பது எதற்கும் அப்பாற்பட்டிருக்க வேண்டும். ஊழியத்திற்கு அப்பாற்பட்டு அது நேர்மையாக இருக்க வேண்டும். உங்கள் ஆலயத்தில் ஆராதனை தலைவனாவதில் இச்சை அவசியம். ஆகையால் அவளால் நிற்க முடியவில்லை. குழந்தை அவசியமாயிருந்தது. ஆகையால் ஒரு திட்டத்தை உண்டாக்கினாள். ஒரு எகிப்திய பணிப்பெண் அவளிடம் இருந்தாள். அந்த வேலைக்காரி பெயர் ஆகார். சாரா ஆபிராமிடம், இங்கே பாருங்கள், கர்த்தர் தாங்க வைத்திருக்கிறார். ஆகையால் என் வேலைக்காரியோடு உடலுறவு கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். அதாவது அவளது மூளையில் என்ன நடந்தது தெரியவில்லை. ஆனால் என்னால் சொல்ல முடியும், அது மோசமான தேர்வு. அது அவள் மூலம் நான் விரும்புவதை பெற்றுக்கொள்வேன் என்பது போலிருந்தது. ஆபிராமோ அவள் சொல்வதையே கேட்டார் உவமையாக. சகோதரரே, சில வேளைகளில் நல்ல அறிவுரைகளை சொல்ல அதிகம் நம்மிடம் இருக்கும். ஆனால் சில வேளை எங்களை கேட்க மாட்டீர்கள். மற்றவர்கள் சரியில்லை என்றே நீங்கள் இருப்பீர்கள். ஆகையால் சாரா ஆபிராமின் மனைவி வேலைக்காரி ஆகாரை கொடுத்தாள். கானான் தேசத்தில் ஆபிராம் 10 வருடங்கள் வாழ்ந்தான். ஆகையால் இது 10 வருடங்களுக்கு முன்பே நடந்திருக்கிறது. தன் கணவன் ஆபிராமிற்கு 2வது மனைவியாக கொடுத்தாள். அவனும் அவளோடு சஞ்சரித்ததால் கருத்தரித்தாள். இப்போது இங்கு வந்தபோது குழந்தையோடு அவள் இருப்பதைக் கண்டு அவளை இகழ்ச்சியாக பார்த்து அவளை வெறுத்தாள். இப்போது ஆகார் மோசமான அனுபவத்தோடு இருந்தாள். பின் சாரா ஆபிராமிடம், என் உரிமையை தவறாக உங்கள் மீது செலுத்திவிட்டேன் என்றாள். இது இப்போது இவர் தவறு. உங்கள் இதயத்திற்கு என் பணிப்பெண்ணை கொடுத்தேன். அவளிடம் குழந்தை இருந்ததை நான் பார்த்தபோது அவளது கண்களில் வெறுப்பூட்டும் வகையில் வெறுத்தாள். தேவனே இருவருக்கும் தீர்ப்பு செய்யட்டும். ஆபிராம் திரும்ப அவளிடம் அனுப்பிவிட்டான். ஆனால் ஆபிராம் சாராவிடம், பார், இங்கே வேலைக்காரியை உன்னிடமே கொடுத்து விட்டேன், ஆண்டு கொள். தயவு செய்து என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் என்றான். யாரும் பொறுப்பேற்கப் போவதில்லை. வேதாகமம் தொடக்கத்திலே இது நடந்தது. குற்றச்சாட்டை மாற்றும் விஷயம். இது ஒரு வேடிக்கை செய்தி. இதைவிட அநேக சிரிப்புக்குரிய விஷயங்கள் உண்டு. ஆனால் இது தீவிரமான துணிச்சல் விஷயம். நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். நீங்களும் நானும் நடத்தையை கணக்கு ஒப்புவிக்கும் வரை கணக்கு ஒப்புவிப்பது மாறும் என்று சொல்லவில்லை. ஆனால் நாம் கணக்கு ஒப்புவிக்கும் வரை தேவன் மாற மாட்டார். ஏனென்றால் கணக்கில்லாமல் உண்மையான மனவருத்தம் இருக்காது.
தேவ் சொல்வதை நேசிக்கிறேன். அவர் சொன்னார், நீங்கள் உங்களையே பொறுப்புடையவராக்கிக் கொள்ளுங்கள் அல்லது சூழ்நிலைகளினாலாவது மாற்றிக்கொள்ளுங்கள். எண்ணாகமம் 21:5 இந்த வாரத்தில் அநேக முறை பார்த்து விட்டோம். எல்லா இஸ்ரவேலர்களும் தேவனையும் மோசேயையும் குற்றம் சொன்னார்கள். இந்த எல்லா பிரச்சனைகளையும் அனுபவிக்க ஏன் இங்கு கொண்டு வந்தீர்? நான் நடந்த மோசமான வருடங்கள் ஞாபகம் இருக்கிறது. சந்தோஷம் இல்லாமல் இருந்தேன். ஏனென்றால் நான் குழந்தையை வைத்துக்கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தேன். வாரத்தில் 4 நாட்கள் சம்பளத்தை என் அதிகாரி பிடித்து விடுவார். இன்னும் தர வேண்டியுள்ளது. இன்னும் எப்படி சந்தோஷமாக இருப்பது என்று தெரியவில்லை. 2 வாரம் சந்தோஷமாக இருப்பேன். பின் வேலை செய்ய முடியாமல் தேவிடம் குறை சொல்வேன். வீட்டில் குழந்தைகளோடு அதிக நேரம் இருக்க வேண்டியிருந்தது. அவரோ, அப்படியென்றால் வேலையை விட்டுவிடு என்றார். நான் வாங்கி வருவதே போதுமானது என்பார். நம் வாழ்க்கை முறையை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பார். அப்படியே போயிட்டே இருக்கணும். நாம் தேவனை நம்புவோம். வேலையை விட்டும் சந்தோஷம் இல்லை. ஏனென்றால் வீட்டில் எல்லா நேரமும் என்னிடம் பேசவும் வேலை செய்யவும் எந்த பெரியவர்களும் இல்லை. தெய்வ உலகத்தில் எல்லா மனிதர்களும் பேசுவார். சீக்கிரமோ அல்லது தாமதமாகவோ எழுந்துவிட்டு என்னை ஏதாவது சந்தோஷப்படுத்துமா என்பேன். எல்லா சூழ்நிலையிலும் சொல்ல வேண்டுமா? தொலைக்காட்சி எடுத்துக்கொண்டால் அங்கு பார்வையாளர்களுக்கு இடைவேளை விடுவார்கள். நீங்களும் கேட்டிருக்கலாம், என்னை ஏதாவது சந்தோஷப்படுத்துமா என்று. மகிழ்ச்சியாக இருக்க முடிவு செய்யும் வரை இயேசு சொன்னார், திருடன் கொல்லவும் திருடவும் அழிக்கவுமே வருகிறான், ஆனால் நானோ அவைகள் பரிபூரணப்படவும் நிரம்பி வழியும் ஆசீர்வாதம் பெறவுமே வந்தேன் என்றார். யாரும் பொறுப்பேற்கப் போவதில்லை. வேதாகமம் தொடக்கத்திலே இது நடந்தது. குற்றச்சாட்டை மாற்றும் விஷயம். இது ஒரு வேடிக்கை செய்தி. இதைவிட அநேக சிரிப்புக்குரிய விஷயங்கள் உண்டு. ஆனால் இது தீவிரமான துணிச்சல் விஷயம். நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், நீங்களும் நானும் நடத்தையை கணக்கு ஒப்புவிக்கும் வரை கணக்கு ஒப்புவிப்பது மாறும் என்று சொல்லவில்லை. ஆனால் நாம் கணக்கு ஒப்புவிக்கும் வரை தேவன் மாற மாட்டார். ஏனென்றால் கணக்கில்லாமல் உண்மையான மனவருத்தம் இருக்காது. தேவ் சொல்வதை நேசிக்கிறேன். அவர் சொன்னார், நீங்கள் உங்களையே பொறுப்புடையவராக்கிக் கொள்ளுங்கள் அல்லது சூழ்நிலைகளினாலாவது மாற்றிக்கொள்ளுங்கள். எண்ணாகமம் 21:5 இந்த வாரத்தில் அநேக முறை பார்த்து விட்டோம். எல்லா இஸ்ரவேலர்களும் தேவனையும் மோசேயையும் குற்றம் சொன்னார்கள். இந்த எல்லா பிரச்சனைகளையும் அனுபவிக்க ஏன் இங்கு கொண்டு வந்தீர்? நான் நடந்த மோசமான வருடங்கள் ஞாபகம் இருக்கிறது. சந்தோஷம் இல்லாமல் இருந்தேன். ஏனென்றால் நான் குழந்தையை வைத்துக்கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தேன். வாரத்தில் 4 நாட்கள் சம்பளத்தை என் அதிகாரி பிடித்து விடுவார். இன்னும் தர வேண்டியுள்ளது. இன்னும் எப்படி சந்தோஷமாக இருப்பது என்று தெரியவில்லை. 2 வாரம் சந்தோஷமாக இருப்பேன். பின் வேலை செய்ய முடியாமல் தேவிடம் குறை சொல்வேன். வீட்டில் குழந்தைகளோடு அதிக நேரம் இருக்க வேண்டியிருந்தது. அவரோ, அப்படியென்றால் வேலையை விட்டுவிடு என்றார். நான் வாங்கி வருவதே போதுமானது என்பார். நம் வாழ்க்கை முறையை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பார். அப்படியே போயிட்டே இருக்கணும். நாம் தேவனை நம்புவோம். வேலையை விட்டும் சந்தோஷம் இல்லை. ஏனென்றால் வீட்டில் எல்லா நேரமும் என்னிடம் பேசவும் வேலை செய்யவும் எந்த பெரியவர்களும் இல்லை. தெய்வ உலகத்தில் எல்லா மனிதர்களும் பேசுவார். சீக்கிரமோ அல்லது தாமதமாகவோ எழுந்துவிட்டு என்னை ஏதாவது சந்தோஷப்படுத்துமா என்பேன். எல்லா சூழ்நிலையிலும் சொல்ல வேண்டுமா? தொலைக்காட்சி எடுத்துக்கொண்டால் அங்கு பார்வையாளர்களுக்கு இடைவேளை விடுவார்கள். நீங்களும் கேட்டிருக்கலாம், என்னை ஏதாவது சந்தோஷப்படுத்துமா என்று. மகிழ்ச்சியாக இருக்க முடிவு செய்யும் வரை இயேசு சொன்னார், திருடன் கொல்லவும் திருடவும் அழிக்கவுமே வருகிறான், ஆனால் நானோ அவைகள் பரிபூரணப்படவும் நிரம்பி வழியும் ஆசீர்வாதம் பெறவுமே வந்தேன் என்றார். எல்லா இந்த பைத்தியக்கார சோக தாழ்ந்த ஒடுக்கப்பட்ட ஊக்க மனப்பான்மை இல்லாத பண்புகள், மேலும் சந்தோஷமின்மை, எல்லா நேரமும் பிதற்றல், எல்லாவற்றிலும் முணுமுணுப்பு நம்மிடம் என்ன இருக்கிறது என்பதை விட இல்லாதையே பார்ப்பது
ஆகவே தான் வனாந்தரத்திலேயே இருக்கிறோம், வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்க முடியவில்லை. இப்படியே தான் இஸ்ரவேலர்களும் இருந்தார்கள். அவர்கள் வெளியேறும்போது தேவனை துதித்து நன்றி சொல்லி மன்னாவை புசித்திருந்தால் ஆசீர்வாதத்தோட உதவியும் ஒருவருக்கொருவர் பெற்றிருப்பார்கள். ஏனென்று சொல்கிறேன், வராந்தரத்திலே இதை செய்திருக்க வேண்டும், செய்திருந்தால் எல்லார் தலையும் தப்பித்திருக்கும். எப்போதும் எதையாவது குறை சொல்கிறோம். அடுத்த நிமிடம் நாம் எங்கு நிற்கப் போகிறோம்? ஏனென்றால் நாம் பள்ளத்தாக்கில் நின்றாலும் நம் நடத்தை எப்படி இருக்கிறது என்று தேவன் கவனிக்கிறார். ஆகையால் இதை குறித்து எதையும் நான் சொல்லி முடிக்கப் போவதில்லை. எண் 7, சுய இரக்கம். நான் முதலாவது சுய இரக்கத்திற்கு அடிமைப்பட்டிருந்தேன் என்று சொல்லிக் கொள்கிறேன். அதாவது அநேகமாக இது என் பெரிய பிரச்சனையாக இருந்தது. இப்படித்தான் எல்லா விஷயங்களும் எனக்கு நடந்தது. எனக்கென வழி இல்லை. என் வழி எனக்கு கிடைக்கவில்லையானால், தேவ் என்னை எதற்காவது பாராட்டவில்லையானால், ஒருவேளை நான் சமைத்து அதை யாரும் கவனிக்கவில்லையானால், அல்லது அது ஏன் என்று தேவனுக்கு மாத்திரமே தெரியும். உண்மையிலேயே எனக்கு தெரியாது. ஏன் என்று தெரியுமா? இது ஒரு விதத்தில் விளக்க கடினமான விஷயம். தேவ் செய்வதில் எதையாவது எனக்கு பிடிக்கவில்லையானால் அதற்கு நானே வருந்திக் கொள்வேன். குளியல் அறைக்கு சென்று தரையில் உட்கார்ந்து கழிப்பறை மேல் தலையை வைத்து நான் அழுவேன். குளியல் அறையில் எந்த பெண்ணாவது அழுந்திருக்கிறீர்களா? ஏனென்று சொல்லட்டுமா? ஏனென்றால் அங்கு பெரிய கண்ணாடி இருக்கிறது. மேலும் செய்து முடித்ததும் ஆமா, இப்படி செய்யும் போது ஒரு நாள் நானே மாட்டிக்கிட்டேன். கண்கள் சிவந்து, முகப்பூச்சு கலைந்து, மஸ்காரா அழிந்து, முடி சிதைந்து போயிருந்தது. அதாவது பார்க்கவே அசிங்கமா இருந்தேன். எழுந்து உன்னையே கண்ணாடியில் பார்க்கும்போது எவ்வளவு பாவமாக இருக்க. அதாவது தேவன் இந்த கஷ்டங்களை காட்டினார். ஆகையால் தேவ் இருந்த அறைக்கு சென்றேன். நான் வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருக்கும் போது அவர் டிவி பார்த்து கொண்டு சந்தோஷமாயிருந்தார். கதவு மற்றும் இழுப்பறையை இடித்தேன். நான் கோபமாக இருந்தபோது சத்தமாக வீட்டை சுத்தம் செய்தேன். ஒருவேளை நான் வேலை செய்யவில்லை என்றால், என்னால் மறக்க முடியாது. நான் மறக்கவும் மாட்டேன். ஒரு நாள் அவர், நீ சமையலறைக்கு போனால் எனக்கு குளிர்ந்த தேநீர் தர முடியுமா என்றார். ஆனால் அடுத்த நாள் ஞாயிறானதால் நான் எழுந்து காலையில் மடத்தனமாக உதட்டை பிதுக்கி யாரிடமும் பேசாமல் ஆலயத்திற்கு போய் ஆலயத்தில் எல்லோரும் கதவருகிலே வண்டிகளை நிறுத்துவதை முதலாவது பார்த்தேன். உடனே சமாளித்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எப்படி இருக்கீங்க? நன்றி இயேசுவே, நாம் எப்படி இருக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. காருக்குள் உட்கார்ந்து வழியெல்லாம் சண்டை. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நான் அங்கே நின்று மேற்திரையில் பாடிக்கொண்டிருந்தேன். என்னை ஒப்புவிக்கிறேன். இன்று சாப்பிட ஏதாவது சமைக்கிறேன் என்று அவர் நினைத்தால் வேறு காரியத்திற்கே அவர் வருவார்.
நான் வனாந்தரத்தில் இருந்தேன், சுற்றி சுற்றி வர விரும்பினேன், பாம்பு என்னை ஏன் கடிக்க வந்தது என்று ஆச்சரியப்பட்டேன். கடைசியில் புரிந்தது, ஓ, நான் பாவம் செய்திருக்கிறேன். என் நடத்தை தேவனுக்கு பிரியம் இல்லை. சுய இருக்கும் உருவ வழிபாடு மாதிரி. இதை நீயே திருப்பிக் கொள்கிறாய். என்னை குறித்து என்ன, நான் எப்படி, என்னை குறித்து என்ன, என்னை பற்றி என்ன, என்னை பற்றி என்ன, இப்படி போய்கிட்டே இருக்கோம். என்னை பற்றி என்ன, என்னை பற்றி என்ன, என்னை பற்றி என்ன, நான் செஞ்சிருக்கணும், ஏன்னா நீங்கள் என்னை எப்படி செய்ய வைப்பீங்க. இப்போ ரோபோவை டிவியில் எத்தனை பேர் பார்த்ததில்ல? எல்லாரும் டிவியில் பார்த்துருப்பீங்க இல்லையா? உலகம் முழுவதும் டிவியில் ரோபோவை பார்த்திருப்பீர்கள். ஆமென். அப்படியும் உங்களில் 5 பேர் பார்க்கவில்லை. நம்மை குறித்து நம் மனதில் அறிந்திருக்க வேண்டும். என்னை பற்றி என்ன, என்னை பற்றி என்ன. கடவுளும் சின்ன ரோபோவை எனக்கு ஞாபகப்படுத்தியிருக்க வேண்டும் என்பார். காற்றை போல பிசாசு வருவான். தவறான சிந்தனை அந்த நாள் முழுவதும் உங்களை காயப்படுத்திவிடும், தெரியுமா? ஆகையால் ஆரம்பத்தில் நல்ல எண்ணம் கொள்வது மிக அவசியம். இந்த ரோபோ குறித்து எனக்கு ஞாபகப்படுத்தியிருக்க வேண்டும் என்பார். உன்னிடம் பாட ஒரு பாட்டு இருக்கிறது. என்னை பற்றி என்ன, 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 என்னை பற்றி என்ன. எல்லாமே சுய இரக்கம்தான். இது மிகப்பெரிய கால விரயம்தான். நிச்சயம் அது எதையும் மாற்றாது. அது இடிந்து போன நாள், உனக்காக இயேசு மரித்த நாள். ஆமாம், இது சரியில்லை, இது நியாயம் இல்லை, இருந்திருக்க கூடாது. வாழ்வில் அநேக நியாயமில்லாத காரியங்கள் இருக்கிறது. நடந்த காரியம் பிடிக்காத நபர் நான் மாத்திரமல்ல, நீங்கள் மாத்திரமல்ல, இது எல்லோருக்குமே நடக்கிறது. ஆக வேதம் சொல்கிறது, சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் நம்முடைய நடத்தை மட்டும் மாறக்கூடாது. ஏனென்றால் நம் கிரியைகள் தேவனை மகிமைப்படுத்துகிறது. நாம் எதன் வழியாக நடந்தாலும் நம் கிரியைகள் தேவனை மகிமைப்படுத்தும். நான் இறுதியாக கற்றுக்கொண்டது, அநேக வருடங்கள் நான் கற்றுக்கொண்டது, எனக்காக ஆலயம் போவது தேவனை பிரியப்படுத்தாது. நான் உள்ளே இருக்கும்போது நடந்து கொள்ளும் விதம்தான். அல்லது என் கிறிஸ்தவ நண்பர்களுக்காக பெரிய நிகழ்ச்சி நடத்த வேண்டும், என் கிறிஸ்தவ அலங்காரம், அதிரடி ஸ்டிக்கர், கிறிஸ்தவ பேச்சுகளோடு. ஆனால் அதன் பின் வீட்டில் மூடப்பட்ட கதவுகளுக்கு பின்னால் இது வளரும் நேரம், அப்படித்தானே? ஹே, இப்போது நமக்கு நாட்கள் உண்டு, உணர்வுகள் உண்டு. சில நாட்கள் மற்றவர்களை விட கஷ்டமாக இருக்கும். உணர்ச்சிகள் உண்டு என்று நான் அறிவேன். என்னோடு சேர்ந்து உங்களையும் ஊக்குவிக்க நான் விரும்புகிறேன். என் கிரியைகளை நான் மாற்றிக்கொள்வதால் என் வாழ்வு மிக மிக அதிகம் நன்றாக இருக்கும் என்று நான் அறிவேன். தேவன் என்னை பல வழிகளில் ஆசீர்வதிக்கவே கதவுகளை திறந்துள்ளார் என்று அறிவேன். மேலும் வார்த்தைகளை கேட்க துவங்கும் போது, வாசிக்கும் பொழுதும், இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் போதும் எனக்கு சவாலாகவும் விசுவாசத்திற்கு சவாலாகவும் இருக்கிறது. அநேக வருடங்கள் ஆலயம் போய் வசனங்களை தான் கேட்கிறேன். அது நல்ல பிரசங்கம்தான். எப்படி வாழ வேண்டும் என்று நாமும் அறிந்திருக்க வேண்டும். நம் வாழ்நாளில் தெய்வ வசனத்தை எப்படி பிரயோஜனப்படுத்துவது என்று அறிந்திருக்க வேண்டும். சுய பரிதாபத்திற்காக யாரும் என்னிடம் சவாலிட முடியாது. அது உண்மையில் பிரச்சனை என்று எனக்கு தெரியாது. நான் முதலில் ஊழியத்திற்கு வரும்போது நான் தெய்வ வல்லமையில் நடக்கவும் வல்லமை என்னில் கிரியை செய்யவும் தாகமாக இருந்தது. ஞாபகம் இருக்கிறது. இம்மேடையில் நான் வல்லமையாக தெய்வ வார்த்தையை பிரசங்கிக்கும் போது ஜனங்கள் சுகம் பெற்று விடுதலையாகவே விரும்புகிறேன். ஆனால் அதற்கு பின் வீட்டில் பரிதாபகரமாக இருக்கவே விரும்புகிறேன். ஆனால் தேவன் அப்படி இருக்கக்கூடாது. ஆகவே மனதை ஒருமுகப்படுத்து என்றார். நான் ஒருவேளை ஒரே மனிதத்தன்மையாயிருப்பேன். இங்கு இப்போது இருப்பதை போன்று. அதாவது, ஒருவேளை நீங்கள் பலகணியின் ஓரத்திலும் நடுவிலும் வலது அல்லது இடப்புறத்திலும் நிற்கலாம், அல்லது சில டிவியை பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களுக்காக தேவன் பல அற்புத காரியங்களை வரையறுத்துள்ளார் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.
கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசியாய் உங்களுக்கு ஒரு அதிகாரம் உண்டு. வேதம் சொல்கிறது, லூக்கா 10:19, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சக வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. நீங்கள் கனி கொடுக்க தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அதாவது கனி நிறைந்த வாழ்க்கை. நீங்கள் சந்தோஷம், சமாதானம் பெற விரும்புகிறார். அதே நேரம் உங்களிடம் வல்லமை, பரிவு கிடையாது. சாம்பலுக்கு பதில் சிங்காரம் தருகிறார், ஆனால் நீங்களோ சாம்பலை தருகிறீர்கள். ஆக ஏன் நாம் கெட்ட சிந்தைக்கு பதில் நல்ல சிந்தையுடையவர்களாக கூடாது? உண்மையை எதிர்கொள்ள தொடங்க மாதமோ அல்லது வாரமோ 2 முறை உங்களுக்குள் சந்திப்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. தேவனை மகிமைப்படுத்துங்கள். நாம் நம் தவறுகளில் இருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். எதை செய்தாலும் உண்மையோடு நாம் செய்ய வேண்டும். சில சமயம் கஷ்டமான காரியங்களை அதிகமாக செய்து விடுகிறோம். நான் சொல்வது, உங்களை தற்பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். உட்கார்ந்து தீவிரமான கலந்தாய்வு செய்யுங்கள். நீங்கள் செய்வது என்ன என்பதை உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். ஆனால் ஏன் அந்த காரியத்தை திரும்பவும் செய்ய பார்க்கிறீர்கள்? பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். ஒன்றாய் இணைந்து நாம் பசியுள்ளவர்களை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம். எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள். அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது.